வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த காணொளியில் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டது. அவர்களின் தொண்டர்கள், விஜயின் ரசிகர்கள் என்ன மாதிரியான அலப்பறைகளை இணையதளங்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் பார்த்து விடுவோம். என்ன அலப்பறைகள் நடக்கின்றன என்பதை பார்த்து நாங்களும் சிரித்து மகிழத்தானே வேணும். ஒன்றொன்றை நான் பொறுக்கி வந்துள்ளேன், உங்களுக்கும் காட்டி எனது கருத்துக்களையும் சொல்லுகிறேன். வாங்க பார்த்து என்ன நடக்குதுன்றதை நாங்களும் மறைந்து கொள்வோம். ஓகே, முதலாவதாக இவர் வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர் ஹைக்யூ. ஓகே, என்னத்தை போட்டிருக்கார்? ஓகே, இன்றைக்கு விஜய் போய் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறார். அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் ஒரு ஏஐயை புகுத்தி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்களுக்கு டீ கொடுப்பது போல் போட்டு வண்டா அது என்று சொல்லி சிரிக்கின்றனர். ஐயோ என்னத்தை சொல்கிறது, திமுக மேலே எங்களுக்கு எவ்வளவோ வன்மம் கொட்டி கிடக்குது. நாங்களும் இதில் பார்த்து சிரிப்போம். ஆனால் விஜய் ரசிகர்கள் இதை பார்த்து சிரிப்பதற்கு என்ன இருக்கின்றது? அந்த மனுஷனின் கண்ணசைவில்லாமல் இன்று நீங்கள் ஆட்சி அமைத்திருக்க முடியாது என்பதுதான் கள நிலவரம். திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் நின்று வென்றவர்கள்தான் இன்று உங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இன்று நீங்கள் ஆட்சி அரியணையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு இப்படியான நக்கல்களை செய்வது நகைப்புக்குரியது. இவர்களுக்கு ஒன்று புரியவே இல்லை. இங்கு நீங்கள் அரசியல்வாதிகளின் அரசியலைத்தான் விமர்சிக்க வேண்டும், அந்த தனிப்பட்ட நபர்களை அல்ல. அவர் இப்பொழுது ஆட்சியில் இல்லை, எதிர்க்கட்சியாகவும் இல்லை. அவரை தூக்கி வந்து இந்த புகைப்படத்துக்குள் இணைத்து அவர் உங்களுக்கு டீ எடுத்து தருவது போல் காட்டுவது என்பது அது தனிநபர் தாக்குதல். இப்போ விஜய் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அல்லது ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருகிறார், அதற்கு ஸ்டாலின் வந்து எதிர்கருத்தை தெரிவித்தார் என்றால் அந்த எதிர்கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து தெரிவித்து நீங்கள் சொல்வது சரியில்லை, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை செய்யவில்லை என்று பேசுவது தான் அரசியல். இது அரசியல் இல்லை. இது வந்து நீங்கள் என்ன சினிமா முகத்திலிருந்து வெளியில் வரவில்லை, அஜித் விஜய் சண்டையில் நடந்தது போல் செய்வது என்பதுதான் இது. ஓகே, அடுத்தது யார் என்று பார்ப்போம். ஓகே, இவர் வந்து ராப்டர் அண்டு ஒரு பேரில் வந்துள்ளார். என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போம். லுக் அண்டு போட்டுட்டு இன்னும் 5 மூவி பண்ணிட்டு சிஎம் ஆகியிருக்கலாம். சொன்னேன்ல, இவனுங்கள் சினிமாவிலிருந்து வெளியே வரையில் இன்னும் விஜயை இந்த சினிமா ஹீரோவாகத்தான் இந்த அணில் குஞ்சுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களின் பதிவுகளிலிருந்து தெரிகின்றது. அஜித்குமார் கோட்டை ஷூட்டு போட்டுட்டு தெரியும் பொழுதெல்லாம் எவ்வளவு கிண்டலும் கேலியும் செய்தவர்கள் இப்பொழுது விஜய் முதலமைச்சராகிய பின் கோட்டு ஷூட்டு போட்டு கொண்டு திரிவதை எவ்வாறு புகழ்ந்து தள்ளுகின்றனர் பாருங்கள். போட்டுட்டு நடந்து வரவே கதாநாயகன் போல் தான் நிஜத்திலும் இருக்கிறார், இன்னும் 5 படம் நடித்திருக்கலாம் என்று சிலாகிக்கின்றனர். மற்றவர்கள் செய்யும் பொழுது இந்த அடிக்கிற வெயிலுக்கு பாரு கோபிநாத் மாதிரி கோட்டை கொலை கொண்டு திரிகிறார் அஜித் என்று சொல்லி இவர்கள் பண்ணாத அலப்பறைகள் இல்லை. இன்று தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் காலநிலை சுவிட்சர்லாந்து போல் மாறிவிட்டது போல் உள்ளது. அதான் அண்ணன் கோட்டு சூட்டுடன் தெரிகிறார். அதை அவர்கள் ஆமோதிக்கின்றனர். ஏனென்றால் வெதர் மாறிட்டுது. அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குக்காண்டி போடுற இல்லை, வெதருக்காண்டி தான் போடுறது கோட்டு சூட் என்ற நினைப்பில் இருந்தவர்கள் இப்பொழுது மாறிவிட்டனர். அடுத்தது யார் என்ன ரீலு விட்டுருக்கிறார் என்று பார்ப்போம். ஓகே, நம்ம விஜய் அண்ணா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கரூருக்கு போகாததற்கு காரணம் இருக்குது. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு போவார் என்று சொல்லி
அப்படியே கடைசியாக வந்த படத்தில் விஜய் தம்மடிக்கிற என்ன லியோவில் தம்மடிக்கிற வார ஃபோட்டோவையும் போட்டு இருக்குது. இதுதான் உருட்டுகளில் உலகமகா உருட்டு. பதவிக்கு வர முதல் மக்கள் செத்தப்போ கூட ஓடிப்போய் எங்கேயோ இருந்து போய் பார்க்கவும் இல்லை, பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் சொல்லாமல் முதுக காட்டிட்டு ஓடிட்டு இப்போ பதவிக்கு வந்து 2 கிழமையாச்சு, என்ன போய் பார்க்கவும் இல்லை, வாயை திறந்து ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஆனால் ஏதோ திட்டம் போடுறாராம். அந்த திட்டம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அது சில வேளை நாங்கள் அமெரிக்க உளவு நிறுவனத்திடம் கேட்டுத்தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டி வரும். ஏண்டா அது அவ்வளவு ரகசியம். அதனால் அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். ஏதோ செயல் திட்டம் இருக்கிறது, அதுக்கு பிறகு தான் போவார் நினைக்கிறேன். அந்த செயல் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் முழுக்குமன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் வரும். அப்போக்குள்ளே போய் அங்கே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டியோ அல்லது நினைவு தூவியை கட்டியோ அதை துறந்து பாருங்கள், எங்கள் மாநாட்டில் எங்களை பார்க்க வந்து செத்த மக்களுக்கு நாங்கள் இதை செய்து விட்டோம் என்று காட்டி திரும்ப ஒரு அனதாப வாக்கை வாங்கத்தான். அது வரைக்கும் இந்த செயல் திட்டம் இழுத்து கொண்டு போகும். நம்புங்கள் மக்களே, அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த செயல் திட்டம். பாருங்கள், அடுத்தது யாரெண்டு பார்ப்போம். அடுத்தது நம்மோட மைக்கேல் அண்ணன். இவர் எக்ஸலத்தில் ஒரு புழுகு பொண்ணு என்னென்று அனைவருக்கும் தெரியும். அணில்களில் மூத்த அணில் என்னத்தை போட்டிருக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். எண்ணி 3 வருஷத்தில் உன் கட்சியை முடித்து உன்னிடத்தை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். யாரை பார்த்து? பிரதமர் மோடியை பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறாராம் அண்ணா. இன்றைக்கு தான் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. 3 வருஷத்தில் உன்னையும் அமித்ஷாவையும் போட்டுட்டு நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன் இந்தியாவுக்கு என்று சொல்லி போட்டு வந்திருக்கிறாராம் என்று இப்படி ஒரு பதிவை போட்டு புலங்காயுதம் அடைந்திருக்கிறார் மைக்கேல் அண்ணன். இது எல்லாம் மோடி பார்த்தா என்ன நடக்கிறது? யாராவது அந்தால டேக் பண்ணி விடுங்கடாப்பா, பார்க்கட்டும், மொழிபெயர்த்து பார்க்கட்டும் என்னெல்லாம் கிச்சு கிச்சு மூட்டுறானுங்க இவனுங்கண்டு. ஐயோ மோடி நினைச்சிருந்தா இன்றைக்கு அண்ணா உள்ளே இருந்திருப்பார், சிஎம் ஆகியிருக்க மாட்டார் என்று இவர்களுக்கு என்ன புரியவில்லை. அடுத்தது யார் என்று பார்த்தால் காஞ்சிபுரம் விஜய் ஃபேன். இந்தியாவில் 28 மாநிலத்தில் இப்படி ஒரு அழகான சிஎம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. வா, அப்படியே ஹாட். அண்ணாண்ட முதலமைச்சராக இருக்கிற படத்தை போட்டுட்டு சும்மா என்னத்த சொல்கிறது? யாராவது சொல்லுங்கடாப்பா, இவங்களுக்கு சிஎம்மாக இருக்கிறதுக்கு அழகு தேவையில்லை, அறிவுதான் வேணுமெண்டு. அழகாக இருந்தால் படத்துலேயே நடிச்சுட்டு போகலாமே, அப்புறம் என்னத்துக்கு சிஎம் ஆகணும்? இவனுங்க யாரும் நாட்டு பிரச்சனை பற்றி கதைக்கிற மாதிரியே தெரியல. விஜயண்ணாவின் அழகை பற்றியே கதைத்து கொண்டிருக்கின்றனர். இதை வச்சு 5 வருஷம் காலம் ஓட்டிடலாம் என்றும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் களத்தில் நிலவரம் வேறு விதமாக இருக்கின்றது. இணையதளத்தில் இவர்கள் இருந்து கொண்டு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கொடுக்கும் காசுக்கு ஏதாவது வேலை செய்தே தானே ஆக வேண்டும். அதுக்காக இப்படியான பதிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக ஒரு காணொலியை பார்ப்போம். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பம்பல். என்னென்று பார்ப்போம் வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ராக்கி. Prime Minister Modi meeting with the Chief Minister of Tamil Nadu, Vijay, after that incredible political thriller of an election. பார்த்து நீங்கள் தானே அந்த காணொலியில் மோடியும் அமித்ஷாவும் இருக்கணும். விஜய் வாரர் மோடியை பார்க்குறதுக்கு. அதுக்கு அந்த கேஜிஎஃப் படத்தின் வாய்ஸ் ஓவரை போட்டுட்டு ராக்கி பாய் வாரன்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் பயத்தில் முழுசி அடிக்கணும். இது எல்லாம் பார்த்தா விஜய் அண்ணாண்ட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்குமெண்டு கொஞ்சம் ஊகிச்சு பிடிக்கலாம். கையும் காலையும் வாயும் பச்சிக்கொண்டு சும்மா இருங்கடான்னு வடிவேலு சொல்கிற மாதிரி தான் விஜயண்ணா இப்போ தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர், மோடி வந்து முழு இந்தியாவுக்குமே பிரதமர். அது கூட புரியாமல் இவர்கள் நக்கலின் நையாண்டியும் செய்து கொண்டு இருக்கின்றன. மோடி நினைத்தால்
அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இருக்கும் கேஸுகளை போட்டு தொல்லையை கொடுக்கலாம். அவர்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கிறபடியாக தான் இவரை இங்கே பதவியில் அமர வைத்து விட்டு இருக்கிறார்கள். அல்லது அவர்கள் நாளைக்கே ஆர்எஸ்எஸ் கும்பலை இறக்கிவிட்டு கலவரங்களை செஞ்சுவிட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது, இவர்களுக்கு அனுபவம் இல்லை, அது இது என்று சொல்லி ஆட்சியை கலைத்து விட்டு திரும்பவும் கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவார்கள் அல்லது தேர்தலை கொண்டு வருவார்கள். விஜயனை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் பயந்து நடங்குவது என்பது கற்பனையின் உச்சம்தான். அவர்கள் சினிமா ரசிகர்கள் தானே. அப்போ அவர்கள் இப்படி செய்வதொன்றும் ஆச்சரியமில்லை. அவர்கள் எதை பார்த்தாலும் சினிமா கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். விஜயை சினிமா ஹீரோவாக பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் என்றபடியால் அவர்கள் எதை பார்த்தாலும் சினிமாத்தனமாக தான் பார்ப்பார்கள். அது மோடிக்கும் தெரியும். இவர்கள் செய்யும் பகுதிகளை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று தான் நினைக்கிறோம். இதைத்தான் விஜயன் நான் நேரில் மோடியிடம் சொல்லியிருப்பார். நாங்கள் கைக்கிறதை பெருசாக எடுக்காதீங்கோ, சும்மா சீனுக்கு தானே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார். இவர்கள் சொல்கிற மாதிரி அங்கே விஜய் போக மோடியும் அமித்ஷாவும் டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒழிக்க இல்லை, ராக்கி பாய் வந்துட்டாரண்டு பகுதிதான். ஒரே ஃபன்னாக போய்கொண்டிருக்குது இணையதளத்தில் விஜய் ரசிகர்களின் நிலப்பறைகள். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுண்டு. இன்றைய காணொளி அவ்வளோதான் மக்களே. பார்த்து சிரித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.